எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற ஒரு அடையோட ரெசிபி தான். சோளம் வச்சுட்டு செஞ்செடுத்துருக்கு ஸ்வீட் கார்ன். இது கூடவே காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு வெங்காய சட்னி கூட ரெடி பண்ணியிருக்கு. இந்த ஒரு சட்னி ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம வீட்டில் கெடாமல் வைக்க முடியும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக இதே மாதிரி இருக்கிற 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கு. சோளம் ஒரு சோளம் 2 அடை செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு சாப்பிட்டுக்கலாம். 2 பேருக்கு சாப்பிட்றதுக்காக இதே மாதிரி 2 சோளம் கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துட்டு இருக்கு. மிக்சியில் ஒன்றும் போட்டு அரைக்கக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி சீவி எடுக்கும்போது மாவு மாதிரியே நமக்கு கிடைச்சிடும். ஆனால் சின்ன சின்ன பீஸும் இதுக்குள்ளே இருக்கும். அதுதான் டேஸ்டியாக இருக்கும். 2 சோளம் இதே மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துருக்கு. அது ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி இருக்கு. இந்த மாவு கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால அது கரெக்ட் பண்ணுறதுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், இல்லை இருந்தால் வறுத்த அரிசி மாவு கூடி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு சேர்த்துருக்கு. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணது, காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கினது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் இடித்தது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக துருவன தேங்காய், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் நைஸாக கட் பண்ணுது, தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கோனுக்கு உப்பு சேர்க்கும்போது பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். சில டைம் மாவுக்கு உப்பு தெரியலனா கூட நம்ம அடை செஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட் கார்னாக இருக்கிறதுனால இதுக்கு இனிப்பு இருக்கும், லைட்டாக இனிப்பு இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் மிளகாய் சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி கையில் நல்ல ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்து மாற்றி வச்சிருக்கு. அடைக்கான மாவு ரெடியாக இருக்குது. தோசை தவை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் தடவி விட்டுக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் தடவி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் இதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். சோள அடை ரெடியாக இருக்குது. இதில் நம்ம இந்த சோள மாவு கூட கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கு, அதனால இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்தா இந்த அடை கொஞ்சம் கட்டியாகவும் இருக்கும். இது வேணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுக்காக நல்லா காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சம்மந்தி. அதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கு. எண்ணெய் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். 1/4 கப் அளவுக்கு ஊற்றி இருக்கு. அதுக்குள்ளே 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சின்ன வெங்காயம் இதே மாதிரி முழுசாக போட்டுக்கோங்க, கட் பண்ண வேணான்ட்டு இல்லை. அதுக்குள்ளே போட்டு வறுத்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது 6 to 8 பீஸ் பூண்டு, அதே மாதிரி ஒரு தக்காளி, 2-3 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே மாற்றி ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக ஒன்றும் அரைக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெய்க்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்த்து நல்லா வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற சட்னி வெங்காயம் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே தீ ஆஃப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த எண்ணெய் ஃபுல்லாக அதுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் எல்லாம் கெடாமல் இருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றி தான் செய்யறது. தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கு. உங்களுக்கு இதுக்கு பதிலாக கடலை எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற ஒரு வெங்காய சட்னி ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.